வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2025 புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். அந்த புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் இனிய நல்ல ஒரு சந்தோஷமான ஐஸ்வர்யங்களும் தீர்க்க ஆயுளும் நிறைஞ்ச புத்தாண்டா இந்த புத்தாண்டு அமைய வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடிங்க இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க துணை அன்பர்களுக்கும் ஒரு பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க, நானும் இந்த குறிப்பிட்ட ராசியை சேர்ந்தவங்க, எனக்கு வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும், அதனால எங்க சுய ஜாதகத்தை நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா, நான் பேசிட்டு இருக்கும் போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க, பேசிக்கலாம். வரிசையாக பாருங்கள், நம்ம இந்த 2025ஆம் ஆண்டு ராசி பலன்கள் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக விருச்சிகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி. ஜென்ரலாகவே ஒரு வார்த்தை உண்டுங்க, அதாவது இது எந்த அளவுக்கு ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஜோதிடத்தில் சொல்லுவாங்க நிறைய பேர். அதாவது ராகுவும் கேதுவும் பார்த்திங்கன்னா உச்சமடையிறது விருச்சிகத்தில் அப்படிம்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீச்சம் அடையிறது ரிஷபத்தில் அப்படிம்பாங்க. இது நிறைய சமயத்தில் இந்த ரிஷபத்தையும் விருச்சிகத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்கார்பியன்ஸ் மனசை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கார்பியன்ஸோட ஆளுமைக்கு எந்த ராசியும் நிற்க முடியாது. யாராலையும் ஸ்கார்பியன்ஸ் கிட்ட நின்று சவால் விட்டு ஜெயிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சிங் பர்சனாலிட்டி ஸ்கார்பியன்ஸ். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்ட சனினால் நிறைய கஷ்டப்பட்டீங்க. கவலைப்படாதீங்க. மார்ச் 29 சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி என்ன பண்ணுறாரு, 5ஆம் பாவத்தில் போகிறார். 5ஆம் பாவத்தில் போகிற சனி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சம சனியாக வராரு. நிறைய நல்லது செய்வார் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய நல்லது செய்வார். நம்ம 5ஆம் பாவம் என்ன, பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். ஸோ நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் அவங்க பிள்ளைங்க சார்ந்த நிறைய குழப்பங்கள், நிறைய மனமுட்டங்கள், பிள்ளைங்களால் அசிங்கம், அவமானம், தலைக்குனிவு. என்னாலேயே அசிங்கம், அவமானம், தலைக்குனிவு. நானே விருச்சிகம், நானே சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்கிற மாதிரி நான் தப்பாக முடிவு பண்ணிட்டேன். நிறைய நேரம் விருச்சிகத்துக்கு அப்படி உண்டு. மைண்ட் பார்த்திங்கன்னா பெருசாக ஸ்டேபிளாகவே இருக்காது. இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணுவாங்க, ஒரு முடிவு பண்ணுவாங்க, பக்காவாக செஞ்சிடுற மாதிரியே சொல்லுவாங்க, நாளைக்கு பார்த்தா அது செய்யவே மாட்டாங்க. மனசு அப்படியே மாறிட்டே இருக்கும். மனசை ஒன்று கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கினீங்க அப்படின்னா விருச்சிகத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. பட் இருந்தாலும் மன ரீதியாக நீங்களே செஞ்ச பிரச்சனை, பிள்ளைங்களால செஞ்ச பிரச்சனை, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சம சனி நிவர்த்தி பண்ணிடுவார். பிள்ளை எந்த அளவுக்கு உங்களை ஹர்ட் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு அவங்க சூப்பராக ஐடியல் பிள்ளைங்களாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள சைலண்ட் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ எதனால் சைலண்ட் ஆவாங்க அப்படின்னா, சனி பகவான் 5ஆம் பாவத்துக்கு போகிறதுனால, அது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்படின்றதுனால அந்த ஸ்தானத்தில் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்திங்கன்னா சூரியனை கண்ட பனி போல் விலகிடும் அப்படின்னு தான் சொல்லணும். சனியை எல்லாத்தையும் நல்லிஃபை பண்ணிவிடுவார், எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிடுவார். அவர் தான் அசிங்கத்தை ஏற்படுத்தினார், அவரே கிளியர் பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்னென்னலாம் புண்ணியம் பண்ணோம், அந்த புண்ணியத்தினோட பிரதிபலன், அந்த புண்ணியத்தினோட பலனா இப்போ பார்த்திங்கன்னா அவர் எல்லா நல்லதும் நம்மளுக்கு செஞ்சுடுவார். சரிங்களா? இது ஒரு பெரிய நல்லது. ரெண்டாவது பாருங்கள், அவரோட பார்வை 2ஆம் பாவம். குடும்பத்தில் இருந்தால் நிறைய ஒரு தேவையில்லாத செலவு, தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத மனமுட்டங்கள் எல்லாம் மாறும். நம்ம இந்த அர்த்தாஷ்டம சனியும் போது நம்மளோட சுகம் ரொம்ப கெட்டுச்சு. தூக்கம் இல்லை, நம்ம நிறைய உழைச்சோம், நம்மளுக்கு உடல் ரீதியான குறைபாடுகள் இருந்துச்சு. சும்மா டூர் போனோம், அங்கே உழுந்து எழுந்து காலை உடச்சின்னு வந்தோம், ராடு வச்சுக்கணும், இடுப்பு வலி, முதுகு வலி, படுத்த படுக்கையானோ, நம்மளை சனி முடக்கினார், இப்படி நிறைய விஷயம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் மாறும். அதே மாதிரி அர்த்தாஷ்டம சனியும் போது ஒய்ஃப்க்கும் நம்மளுக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் விருச்சிக ராசி லேடியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடுவில் ஒரு பொம்பளைனால வந்துச்சு, எதிர் வீட்டுனால வந்துச்சு, பக்கத்து வீட்டுனால வந்துச்சு, எதுவுமே வரலைங்க. எங்கள் 2 பேருக்குள்ளேயே நாங்களே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சும்மா லைட்டாக கிரியேட் ஆச்சு. அது அப்படியே விரிசல் பெருசாக வளர்ந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா சனி பகவான் 7ஆம் பாவத்தில் பார்க்கறதுனால அதெல்லாம் நார்மல்ஸே ஆகிடும். அட விட்டு கொடுத்து போயிடலாம். இவர் தான் என்ன பண்ணாலும், இவர் தான் நம்ம ஹஸ்பண்ட், என்ன பண்ணாலும் இவங்க தான் நம்ம ஒய்ஃபு, என்ன பண்ணலாம், நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும். குடும்பத்துக்காக விட்டு கொடுக்கக்கூடாதா, குடும்பத்துக்காக நம்ம அமைதியாக இருந்தால் நல்லது தானே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை சனி பகவான் ஏற்படுத்துவார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கும் உங்களுக்கு ஹஸ்பண்ட்க்கும் இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாறி ஒரு நல் இணக்கம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அந்யோன்யம், ஒரு அஃபெக்ஷன், இதெல்லாம் மேலோங்கும் 7ஆம் பாவமாக பார்க்கறதுனால. அதுக்கடுத்து இந்த சனி பகவான் 5ஆம் பாவத்தில் உட்காந்து 11ஆம் பாவத்தை பார்க்குறார், லாபஸ்தானத்தை பார்க்குறார். லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால அர்த்தாஷ்டம சனியும் போது
200 உழைச்சிங்க, 100 வந்துச்சு. இப்போ லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. 100 உழைங்க, சாலிடாக 100 வந்துடும். 1000 உழைங்க, 1000 வந்துடும். ஏங்க 100 உழைச்ச 200 வராதாங்க? சனி பகவான் அப்படிலாம் கொடுக்க மாட்டார். வாட் யூ சோ யூ ரீப். நீ தெனை விதைச்சா தெனை அறுப்ப, வெனை விதைச்சா வெனை அறுப்ப. அதுதான் சனி பகவான். நீ 1 மூட்டை தெனை விதைச்சா 100 மூட்டை தெனை அறுப்ப. அது ராகு. ஓகேங்களா? இது சனி அப்படிலாம் கொடுக்க மாட்டார். என்ன நீ வேலை செய்கிற, அதுக்கான பிரதிபலன், அதுக்கான காசு 1 பைசா கூட குறை இல்லாமல் பக்காவாக கொடுப்பார். அதான் ஒன்று சொல்லுவாங்க, இந்த பொதுவாகவே ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் சனி லாபஸ்தானத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கட்டுக்கட்டாக பணம் வைப்பாங்களா. ஆனால் ஸ்திர சொத்தாக இருக்குமா. ஸ்திர சொத்து, அதாவது நம்ம சேர்த்து வச்ச சொத்து, நம்ம பசங்களுக்கு ஓரளவுக்கு சனி நல்லா இருக்குது, பேரம்பேத்திக்கு இருந்துச்சுன்னா கூட அப்படியே ஸ்திரமாக பரம்பரையாக அப்படியே தொடருமா. இதே ராகு இருக்கும்போது மூட்டை மூட்டையாக சம்பாதிப்பாங்க, ஆனால் பரம்பரையாக தொடரும் அப்படின்னு கேரண்டி கிடையாது. அப்போ அந்த ஸ்திர சொத்து அப்படின்றது லாபஸ்தானத்தில் இருக்க சனி ஏற்படுத்துவார். புரியுதுங்களா? ஸோ என்ன உழைக்கிறீங்களோ அதுக்கான காசு சாலிடாக கொடுப்பார். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ராகு கேது பொசிஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ராகு உள்ளே வராரு, அதாவது 4ஆம் பாவம். இது எப்படி அப்படின்னா, ஒரு ரோடுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ரோடு போகும்போது ஒரு அந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷன் அடைய போகிறோம். நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடம் அடுத்த தெருவில் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா டேக் டைவர்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. டேக் டைவர்ஷன் சுற்றி நம்ம 10 தெரு சுற்றி அந்த தெருவுக்கு சேரும். இதுதான் பார்த்திங்கன்னா ராகு. 4ஆம் பாவத்தில் இருக்க ராகு நம்ம வேலையை முடக்க மாட்டார். ஆனால் டேக் டைவர்ஷன் அப்படி நம்மளை ஒரு சுற்றி வளைச்சி இப்படி தொடுறதை விட்டு இப்படி நம்ம மூக்க தொடுற மாதிரி நம்மளை ஒரு அலைச்சல் கொடுத்து, ஒரு இன்னல்களை கொடுத்து, ஒரு இடைஞ்சலை கொடுத்து, ஆக மொத்தம் உங்களோட டெஸ்டினேஷனை நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. இதுதான் 4ஆம் பாவம் ராகு. அதுக்கப்புறம் பாருங்கள் கேத்து. கேத்து 10ஆம் பாவம். கேத்து பார்த்திங்கன்னா எப்படி அப்படின்னா தொழில். 10ஆம் பாவம் அப்படின்றது தொழில் ஸ்தானம். ஃபாரினில் வேலை செய்யறதுக்கு நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஃபாரின் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கவங்க தாராளமாக ஃபாரின் போகலாம். இந்த 2025 இப்போ லோக்கலில் இந்தியாவிலே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா தொழிலில் பார்த்திங்கன்னா சில பல காம்ப்ளிகேஷன்ஸு, சில பல மனமுட்டங்கள், சில பல பிரச்சனைகள், ஆனால் தொழிலில் மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். அதில் எந்த விதமான கவலையும் கிடையாது. ஓகேங்களா? குரு பகவான் 8ஆம் பாவம். இந்த குரு பகவான் 8ஆம் பாவம் பொதுவாக பார்த்திங்கன்னா விருச்சிகத்துக்கு குரு பகவான் 8ஆம் பாவம் பெருசாக நம்ம நெகட்டிவ்னு எடுக்க முடியாது. பட் இருந்தாலும் இந்த துஷ்டான குரு என்ன அப்படின்னா, ஒரு வருஷம் இருக்குது. இந்த 2025 பார்த்திங்கன்னா 4 மாதம் சூப்பராக இருக்கும், 2 மாதம் மீடியமாக இருக்கும், 1 மாதம் டல்லாக இருக்கும். இப்படி மாறி மாறி ப்ளஸ் அண்ட் மைனஸ். இதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா நடுவில் இந்த மாதக்கோள்கள் பயிற்சியும் இருக்குது. ஸோ அதை பொறுத்தும் பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். ஆன் தி ஹோல் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஆக விருச்சிகத்துக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளஸ்ஸு ஆவரேஜ், ஒரு ஷார்ட் பீரியட் ஒரு மைனஸ். இது குரு ஏற்படுத்துவார். டல் டைமு அப்படின்றது சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்ப மட்டமான டைம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஓகேங்களா? நம்ம இந்த மாசக்கோள்கள் பயிற்சி அப்படின்றது நாங்கள் பொதுவான பலன்கள் போடுவோம். அந்த பொதுவான பலன்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நாங்கள் எப்போ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோமோ அப்போ நீங்கள் முக்கியமான விஷயம் எதாவது செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த முக்கியமான விஷயத்தை நாங்கள் சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது செஞ்சுக்கோங்க. நாங்கள் வேணாம் அப்படின் போது விட்டுருங்க. ஓகேங்களா? இதுதான் நம்ம மாதம் ஜாதகம் பார்க்க முடியாது இல்லைங்களா? ஸோ இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், நிறைய பேருக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், கோல்டு வாங்கணும், வீடு வாங்கணும் இப்படின்லாம் சொல்லும்போது அதுதான் இந்த மாதிரி முக்கியமான வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கீங்க அப்படின்னா நாங்கள் பொது பலன் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது விருச்சிகம், இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னும் போது செஞ்சுக்கோங்க. நாங்கள் வேணாம் அப்படின்னும் போது கண்டிப்பாக செய்யாதீங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? ஆன் தி ஹோல் பார்த்திங்க விருச்சிகம் டேஞ்சர் ஜோனில் இருக்கா, மாட்ரேட்டாக இருக்கா, இல்லை ரொம்ப மட்டமாக இருக்கா அப்படின்னு என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அபோவ் ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லுவேன். சரிங்களா? சரி, இப்போ எதுவாக இருந்தாலும் நம்ம பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அந்த மாதிரி விருச்சிகத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்களன்னா, நம்ம பக்கத்தில் இருக்க ஈஸ்வரன் கோயில், அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சிவன் கோயில் புராதான சிவன் கோயிலாக இருந்தால் ரொம்பவே நல்லதுங்க. புராதான சிவன் கோயிலுக்கு நாங்கள் எங்கெங்கே போவோம், எங்கள் வீட்டு பக்கத்தில், நாங்கள் சிட்டியில் இருக்கோம், பக்கத்தில் சின்ன சிவன் கோயில் தான் இருக்குது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. அதாவது சிவலிங்கத்தை பொறுத்த வரைக்கும், ஈசனை பொறுத்த வரைக்கும் லிங்கம் சிதிலமே அடைஞ்சிருந்தாலும், அதாவது உடஞ்சி இருந்தாலும், வெட்டுண்டு இருந்தால் கூட, கட்டுண்டு இருந்தால் கூட அந்த லிங்கம் அப்படின்றதுக்கான பூஜைக்கான பலன் அப்படின்றது எல்லளவும் குறையாதுங்க. புரியுதுங்களா? ஸோ பாழடைஞ்ச ஒரு சிவஸ்தலமாக இருந்தாலும் சரி, லிங்கம் உடஞ்சி சிதிலம் அடைஞ்சிருந்தாலும் சரி, அந்த கோயிலில் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பலன் எல்லளவும் குறையாது. ஸோ பக்கத்தில் என்ன சிவன் கோயில் இருக்கோ உங்களுக்கு முடியும் அப்படின்னா வாரந்தோறும் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை சோமவாரம் போங்க. முடியாது அப்படின்னா ஒரு மாதத்தில் ஒரு முறை இல்லைன்னா பிரதோஷ வழிபாடு ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும். நாங்கள் வேலை செய்கிறவங்க முடியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாதத்தில் ஒரு நாள்
ஓகேங்களா. எங்களுக்கு திங்கக்கிழமை முடியாது, சனிக்கிழமை. உங்களுக்கு எந்த கிழமெல்லாம் எங்களால் மெயின்டைன் பண்ண முடியாதுங்க, பிரச்சனையே இல்லை. மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. ஓகேங்களா. ஒன்று நெய் தீபம் ஏற்றலாம். இன்னொரு பரிகாரமும் உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புளியோதரை, புளி சாதம் செஞ்சு அதில் கொஞ்சம் எள்ளு போட்டு அந்த புளி சாதம் நிவேதனம் பண்ணுங்கள். பொதுவாக நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எள் சாதம் நிவேதனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே யாருமே எள் சாதம் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் கோயிலுக்கு போகிறேன், சிவன் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா யாராவது எள் சாதம் கொடுத்தா நான் வாங்குவேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவக்ஷேத்திரத்தில், சிவஸ்தலத்தில் அது பரிகார பிரசாதமாக இருந்தாலும் தோஷம் கிடையாது. ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா. ரோட்டில் கொடுத்தா வாங்கக்கூடாது, சிவக்ஷேத்திரத்தில் கொடுத்தா அது தோஷம் கிடையாது. ஏன்னா ஈசனோட அனுகிரகம் பெற்ற பிரசாதமாக மாறிடுது. ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால வாங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் புளி சாதம் கொஞ்சம் எள் போட்டு, ஒரு சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் எள் போட்டு நீங்கள் வந்து அது வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா 3, 5, 7, 9, 11, 21 உங்கள் வசதியை பொறுத்து அத்தனை கொஞ்சம் ஒரு தொன்னையில் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சனி இன்னும் நல்ல பிரீத்தி ஆவார். பஞ்சம சனியினால் வரக்கூடிய நற்பயன்கள் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வரும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக மொத்தம் விருச்சிகம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அபவ் ஆவரேஜ். வாழ்த்துக்கள்.